வணக்கம் வீவர்ஸ். நான் என் தந்தையை செப்டம்பர் 14ஆம் தேதி இழந்தேன். ஆகையால் 3ஆம் மாதம் நவம்பரில் சைவ சமய ஆகம விதிப்படி பிரிங்கி மகாரிஷி சிவகோத்திரத்தில் பிறந்த நான் ஸ்ரீ உமா மகேஸ்வர சுவாமி கோயிலுக்கு போயிட்டு என் தந்தையின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டினேன். ஆந்திர மாநிலம் பனகனப்பள்ளி வில்லேஜ், அங்கே பக்கத்தில் இருக்கிற யாகந்தி கோயிலுக்கு எப்படி போகலான்னு பார்க்கலாம். பொதுவாக மக்கள் சென்னையிலேருந்து நந்தியால் போயிட்டு அங்கேருந்து நந்தியாவிலேருந்து யாகந்தி கோயிலுக்கு போவாங்க. ஆனால் நான் எப்படி போனேன் பார்த்திங்கன்னா, சென்னை தாம்பரத்தில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக தோன், அதாவது தோனாச்சாரியார் அவருடைய பேர் தான் ஷார்ட்டாக தோன், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கே இறங்கிட்டு ரொம்பவும் மன அமைதி தர ஒரு மலைப்பாதை வழியாக போயிட்டு, ஒரு கிராமம் வழியாக போயிட்டு அந்த யாகந்தி கோவிலுக்கு போகும்போது மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அமைதியும் நிலவுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சென்னை தாம்பரத்தில் இருந்து கச்சிக்குடா எக்ஸ்பிரஸ் ஏறினாக்கா நம்ம தோன் வந்து சேர்ந்துடலாம். தோன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக யாகண்டிக்கு ஆட்டோ பிடிச்சி போயிடலாம். யாகண்டி கோவில் அருகேவே வந்து தங்கறதுக்கு வேண்டிய எல்லா ரூம்ஸும் இருக்கும். 800 சார்ஜ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் ரூம்ஸ் எல்லாமே. நல்லா வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட 43 கிலோமீட்டர் வந்து இந்த பாதையில் பயணிக்கணும். ரொம்ப அமைதியாக இருக்கும். 2 பக்கமும் அழகாக தோரம்பருப்பெல்லாம் விதைச்சிருப்பாங்க. வழியில் பார்த்திங்கன்னா ஆடு மாடு எல்லாம் அழகாக வரும். மாடு பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் வரும், கூட்டம் கூட்டமாக இருந்துச்சு. நம்ம எதுவோ ஆயர்பாடிக்கு வந்த மாதிரி இருக்கும் இந்த மாடு கூட்டம். அவ்வளோ மாடுகள் இருக்கும், எல்லாம் வெள்ளை நிறத்தில். அதாவது ஒரு தெய்வீகமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. வழி நடுக்க மாடுகள் வரும். அது மாடு முடிஞ்சதும் அடுத்து பார்த்தா ஆடுகள் வர ஆரம்பிச்சிடும். ஆட்டோ ஓட்டுற தம்பிக்கிட்ட கேட்டேன், இந்த ஊர் பேர் என்னப்பான்னு கேட்டேன். அவர் சொன்னார் கட்டிவாணிக்கா குண்டா அப்படின்னாரு. நமக்கு அது வாயிலேயே நுழையலை. அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஊர் பேர் வந்து கட்டிவாணிக்கா குண்டா. என் வாழ்நாளில் இது ஒரு பெரிய சதாப்தம்னு நினைக்கிறேன். இவ்வளோ கூட்டமாக மாடை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ மாடுகள் ஒரே இடத்துல இருக்குது. அதுவும் எங்கே போகுதுன்னு தெரியல, ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்குது அது பாட்டுன்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. மாடு கூட்டம் முடிஞ்சதும் ஆடு கூட்டம் ரோட்டில் மொத்தமாக வந்து நிற்கிது. வழியை மறைச்சிட்டு நிற்கிது. வண்டி போவே விட மாட்டேங்குது. இது காரணம் பார்த்திங்கன்னா, இந்த ரோட்டில் வண்டியே போகாது போல தெரியுது. எப்பயோ ஒரு வண்டி வரும் போல தெரியுது. சுமாராக 1 மணி நேரம் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2 பக்கமும் தோரம்பருப்பு செடிகள் பூத்து குலுங்குச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆடு மாடு இயற்கை காட்சி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம பனகனப்பள்ளி கிராமத்தை ரீச் பண்ணிட்டோம். இது வந்து மலையும் மலையை சார்ந்த இடமும். இங்கே பார்த்திங்கன்னா மலை மேலே மெல்லமாக ஆட்டோ போகும். அதாவது ரோடு சின்னதாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அங்கங்கே கல்கள் வந்து செடி மாதிரி வளர்ந்து நிற்கும். கல்லெல்லாம் படிவு பாறை, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் சின்ன வயசில் நம்ம வீடியோ கேம்லாம் ஆடும்போது கார் ஓட்டிகிட்டு போவோம் இல்லையா, இப்படி அப்படின்னு போகும். அந்த மாதிரி ஒரு ரோடு ஃபீல் கிடச்சிது. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த ரோடு பார்க்கும்போது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். வண்டி ஓட்டும்போது எதிர்க்க வர வண்டி தெரியவே தெரியாது சுத்தமாக. அந்த மாதிரி வளைவுகள் அங்கங்கே. ஒரு வழியாக கவலையெல்லாம் மறக்கின்ற ஒரு புதிய பாதையாக, புதிய வழித்தடமாக இருந்துச்சு இந்த இடம். ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாதையினுடைய முக்கிய தத்துவம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் மலை மேலே ஏறி அடுத்த பக்கம் மலை கீழே இறங்குது. இறங்கும்போது தான் பார்க்கும்போது தெரியுது ஒரு பள்ளத்தாக்கில் இந்த யகந்தி கோவில் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு இயற்கை காட்சி. 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே வளர்ந்து 5 எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் 5 எழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லரே. அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் பலத்தில் ஆடுமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. தன்னுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி
விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்க விலங்கொழியாய் எண்ணுதற்கு எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர். ஓம் நம சிவாயா. ஏன் இந்த கோவிலை கைலாசத்துக்கு நிகராக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் தலையில் கங்கை அம்மா தண்ணி கொட்டுற மாதிரி அந்த மலைக்கு நடுவில் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, தண்ணி பாட்டுன்னு கொட்டும் அங்கங்கே. ரொம்ப சுவையான நீராக இருக்கும். புனித நீராடலும் செய்யலாம், இல்லை தண்ணி தெளிச்சுட்டு நம்ம கிளம்பலாம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் வாடகைக்கு கிடைக்கும். கோவிலுக்கு சொந்தமான இடத்துல வீடு கட்டி வாடகைக்கு விடுறாங்க. 800 சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த 800க்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். நம்ம இங்கே தங்குறதே ஒரு பெரிய பாக்கியம்தான் நான் சொல்லுவேன். இந்த இயற்கை அழகு அப்படி ஒரு அழகு. இங்கே தங்குறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் சொல்லுவேன். வெளியில் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே சின்ன சின்னதாக ஆலமரம்லாம் வச்சு மேடை வச்சுருப்பாங்க. உக்காந்து பேசுகிறதுக்கு, உக்காந்து இயற்கையை ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மாடியிலேருந்து வீடுலேருந்து பார்த்தா அங்கே சிவனுடைய ஆலயம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அது நல்லாயிருக்கும். அப்படியே நடந்து போனீங்கன்னா வழி நடக்க ஆலமரங்கள் வச்சுருப்பாங்க. அதில் உட்காரத்துக்கு வசதியாக மேடையும் பண்ணியிருப்பாங்க. குரங்குகள் அதிகமாக காணப்படும், கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். இப்போ நம்ம பார்க்குறது வெயிட்டிங் ஹால், சாப்பாடுக்காக வெயிட் பண்ணுற அறை. இதிலிருந்து நமக்கு சாப்பாடு அறைக்கு போகணும். சாப்பாடு அறையில் போனீங்கன்னா சாப்பாடு போடுவாங்க. பக்கத்தில் எதுவும் ஹோட்டல் வசதி இல்லாததுனால நம்ம இங்கே அமர்ந்து வெயிட் செஞ்சுட்டு சாப்பிட்டு போகிறது தான் நல்லது. வேறு எங்கேயும் சாப்பாடு நமக்கு கிடைக்காது பக்கத்தில். காலையில் உணவும் மதியம் உணவும் இங்கே சாப்பிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா ஹாலில், நம்ம சாப்பிட்ற ஹாலில் ஃபுல்லாக அன்னதானம் கொடுத்தவங்களுடைய நேம், ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். அன்னதானம் கலெக்ஷன் பண்ணுவாங்க நிறைய. நான் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு வெளியே கடை இருந்துச்சு, நிறைய பொருட்கள்லாம் விற்றுருந்தாங்க. நமக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். மற்றபடி சாப்பிட்ற பொருட்கள்லாம் ரொம்ப கிடைக்காதாங்க. வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தேர் நிறுத்தி வைக்கிற அறை இருந்துச்சு. அந்த அறைக்கிட்ட போனாக்கா அந்த டோர் மூடி இருந்தது. பக்கத்தில் பார்த்தா சிறிய சந்து இருந்துச்சு. அது வழியாக விட்டு நோக்கும்போது பார்த்திங்கன்னா தேர் அழகாக உள்ளே தெரிஞ்சது. தேர் தரிசனம் எனக்கு கிடச்சிது. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே திரும்பி கோவிலை நோக்கி நடந்து போனேன். நடந்து போகிற வழியில் நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்றத சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. குடிக்கிறதுக்கு சுத்தமான மினரல் வாட்டர் சப்ளை பண்ணுறாங்க. மினரல் வாட்டருக்காக நிறைய பைப்பெல்லாம் போட்டு தண்ணி எப்பவும் கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. தண்ணி ரொம்ப சுவையாகவும் இருக்குது குடிக்கிறதுக்கு. ஸோ தண்ணி இல்லையன்ற கவலை இல்லை. அடுத்து இந்த பக்கம் போனீங்கன்னா லாக்கர் ரூம் இருக்குது. செப்பல்லாம் வைக்கிறதுக்கு இருக்குது. நீங்கள் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கும் லாக்கர் ரூம் இருக்குது. எல்லாமே மரத்தடி நிழலில் இருக்குது. நல்லா குளுமையாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு கோவிலை நோக்கி நடக்கிறோம். அங்கே பார்த்திங்கன்னா கோபுரம் தெரியுது இல்லையா சைடில். அந்த கோபுரம் என்னன்னு பார்த்திங்கன்னா அதுதான் புஷ்கரணியோடைய கோபுரம். அந்த புஷ்கரணி கோபுரத்தை கடந்து உள்ளே போனீங்கன்னா ஒரு பிரமிப்பு காத்து இருக்கும். அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவரடி போற்றி, ஆராத இன்பமருளும் மலையே போற்றி, சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். ஓம் நம சிவாய. 1336ஆம் ஆண்டிலேயே விஜயநகர பேரரசின் கீழ் இக்கோவில் கட்டப்பட்டிருக்கு. இக்கோவிலை கட்டினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர இந்து சாம்ராஜ்யத்தின் சங்கமா பேரரசின் கீழ் வந்த மன்னர்களான ஹரிஹரா மற்றும் புக்கராயா. இவர்கள் இருவரும் சகோதரர்களாவார்கள். இவர்கள் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இங்கு அரசு வைத்த இந்த இரு மன்னர்களும் பார்த்திங்கன்னா யாதவ குலத்தை சார்ந்தவர்கள். வர வழியில் வந்த வெள்ளை மாடுகளையும் ஆடுகளையும் பார்த்து இந்த யாதவ குலத்தின் புனிதத்தை நான் உணர்ந்தேன். அதாவது கோவில் வாசலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு புஷ்கரணி இருக்குது. அதை நம்ம புனித நீராடிட்டு அடுத்த ஸ்டெப் வழியாக கோவிலுக்குள்ளே எழுந்து உள்ளே போகலாம். அந்த கோவில் குளத்துக்குள்ளே சுற்றி பார்த்திங்கன்னா மகாபாரதம், ராமாயண கதைகள்லாம் அழகாக சிற்பமாக செதுக்கியிருந்தாங்க. இந்த கோவில் குளத்தில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, தண்ணி தேங்கி நிற்கிறது இல்லை.
ஒரு பக்கம் நந்தி வாயிலிருந்து தண்ணி வருது, அது மறுபக்கம் வெளியே போயிடுது. அதனால் தண்ணியின் புனிதத்தன்மை எப்பவும் கெடாமல் சுத்தமாக இருக்குது. இது எங்கேருந்து வருதுன்னு தெரியவே இல்லை. இந்த நந்தி வாயிலிருந்து வருது தண்ணி, ஆனால் எங்கேருந்து வருதுன்றது யாருக்கும் தெரியல. இது அப்படியே குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா கோவிலுக்குள்ளே வரும். கோவிலில் பெரிய ஹால் இருக்குது. அங்கே சில படிக்கட்டுகள் ஏறி மேலே கோபுரத்தை நோக்கி போகிற மாதிரி இருந்துச்சு. கார்த்திகை மாதம் பிறப்பை முன்னிட்டு அங்கே நெய் விளக்கு வச்சுருந்தாங்க. சிவபெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்றணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். அது எல்லா மாதத்துலேயும் கிடைக்காது, நவம்பர் மாதத்தில் மட்டும்தான் கிடைக்கும். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியோனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, ஆரா அமுதே அளவிலா பொன்மானே, ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே, ஈராய் உருகி என் ஆருயிராய் நின்றானே. ஓம் நம சிவாயா. கொடிமரத்து கீழே விளக்கேற்றிட்டு நம்ம வேண்டுதலை வேண்டிட்டு கோவில் உட்புறமாக நடந்து போனோம்னா இடது பக்கமும் வலது பக்கமும் நிறைய மண்டபங்கள்லாம் வரும். அதையெல்லாம் பார்த்துட்டு நாமெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய மிகப்பெரிய நந்தீஸ்வரரை பார்க்கலாம் வாங்க. இந்த நந்தீஸ்வரர் பார்த்திங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு 1 இன்ச்சு வளர்றாராம். இவர் சிவபெருமானுக்கு நேராக சின்னதாக இருந்தார். இப்போ இப்படி வளர்ந்து வளர்ந்து கோபுரத்துடைய மண்டப காலெல்லாம் நீக்கி இவருக்காக வழிவிட்டு வச்சுருக்காங்க. சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மண்டபத்தினுடைய தூண் இடிக்குதுன்னு சொல்லிட்டு 1 அடி தள்ளி வச்சுருக்காங்க. 100 ஆண்டுகள் கலந்த பிறகு பார்த்திங்கன்னா இப்போ அது நந்தீஸ்வரர் அதை முட்டுறாரு. ஸோ இதிலேருந்து கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு 1 இன்ச்சு வளர்றாரு அப்படின்றது கண்கூடாக தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். இந்த வளரும் நந்தி பார்த்திங்கன்னா படிவு பாறையால் ஆனது, வளரக்கூடிய கற்கள். அது அந்த காலத்தில் எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. கலியுக முடிவில் இந்த நந்தி எழுந்து நிற்கும், உலகம் அழியும் அப்படின்றது ஒரு ஐதீகம். கன்னடத்தில் இவரை பாஸ்வானான்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழில் நந்தீஸ்வரர் சொல்லுவோம். சுற்றி இவருக்கு இருக்கிற மண்டபங்கள், இந்த தூண் பில்லர்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். சிற்பக்கலைகள்லாம் இவரை வணங்கிட்டு நம்ம அப்படியே உள்பக்கமாக போனோம்னா வெள்ளி மண்டபத்து கீழே சிவபெருமானுடைய லிங்கம் இருக்கும். உற்று நோக்கினாக்கா சிவபெருமான் நிற்கிற மாதிரியும் பக்கத்தில் பார்வதி அம்மா இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. வெளியே வந்தோம்னா விமானம் தெரியும். விமானத்தை வணங்கிட்டு பக்கத்துலேயே சிவபெருமானுடைய உற்சவர் சிலை இருக்கும். அங்கே வணங்கிட்டு ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா அங்கே வீரபத்திரர் இருப்பார். வீரபத்திரரை வணங்கிட்டு பக்கத்தில் சண்முகநாதர் இருப்பார். சண்முகநாதரை வணங்கிட்டு பக்கத்துலேயே அகஸ்தியர் பூஜை செய்த சிவலிங்கம் இருக்கும். அதை வணங்கிட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அகஸ்தியர் புஷ்கரணி இருக்குது. அகஸ்தியர் இங்கே தான் நீராடி சிவபெருமானை வேண்டியிருக்காரு. இதற்கு பின்னாடி பக்கம் போனோம்னா நம்ம அகஸ்தியருடைய குகையும் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நந்தி வாயிலிருந்து தண்ணி வரும். எங்கேருந்து தண்ணி வருதுன்னே தெரியாது. தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்கும். கற்கள் இடையிலேருந்து தண்ணி வருது, நந்தி வாயிலிருந்தும் தண்ணி வருது. ரொம்ப அருமையான இடம், பார்க்க வேண்டிய இடம். அகஸ்தியர் புஷ்கரணியை முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா கோயிலுடைய உட்பிரகாரம் மொத்தத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். பிரசாதம் கிடைக்கும், லட்டு பிரசாதம் கிடைக்கும். எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வெளியே வரலாம். கொடிமங்கையுடைய வாசல் தெரியும். இதுதான் விஜயநகர பேரரசினுடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது. எல்லா விஜயநகர பேரரசு கோயில்களிலும் கொடிமங்கை இருப்பாங்க. சிவபெருமானை வேண்டிட்டு வெளியே வந்தோம்னாக்கா அந்த பக்கம் போகிற வழியில் வெளியே வந்தாக்கா 3 குகைவர கோவில்கள் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா அகஸ்தியர் தபம் செய்த இடமாகவும், அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா வெங்கடேச பெருமாள் இருப்பிடமாகவும், அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா வீரபிரம்மம் சுவாமிகள் குகையும் இருக்கும். 3 குகைவரை கோயில்களை பார்க்கலாம் வாங்க. அகஸ்திய பெருமான் இங்கே பெருமாளுக்கு கோவில் கட்ட வராரு. முதல்ல இந்த குகையை தான் பார்க்குறாரு. பெருமாளுக்கு இங்கே தான் சிலை வைக்கணும்னு நினச்சிட்டு சிலையை வெட்டுறாரு. ஏன்னாக்கா பக்கத்தில் இருக்கிற மலையுடைய இது ஆஞ்சநேயர் மாதிரி இருந்ததால் அவருக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தது. அவர் இங்கே
பெருமாளுக்கு சிலை வடித்தார். ஆனால் சிலை வந்து உடஞ்சி போச்சு காலாண்ட. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த அகஸ்திய குகைக்குள்ளே வந்து அவர் பூஜை பண்ணியிருக்காரு சிவபெருமானை நோக்கி. அப்போது சிவனும் பார்வதியும் ஒன்றா தோன்றி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இது வந்து கைலாசம் மாதிரி இருக்கிறதால இது என்னுடைய இருப்பிடம் அப்பா, இது வைகுண்டம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சிவபெருமானுக்கு அவர் ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவபெருமான் கோயிலை கட்டியிருக்காங்க. அதன் பிறகு அவர் விருப்பப்படியே விஷ்ணுக்கும் இந்த குகையில் சிலை அமைக்கணும்னு சொல்லிட்டு கோவில் கட்டிய முடித்த பிறகு விஷ்ணுவுடைய சிலை அழகாக வந்துச்சு, முழுமையாக வந்துச்சு. அதை இங்கே வச்சு பூஜை பண்ணுறாங்க. நாம் இப்போ காலஞானம் என்ற நூலை எழுதிய வீர பிரம்மம் சுவாமிகள் தபம் செய்த குகைக்கு போகலாம் வாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நம சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த கோவிலில் மற்றொரு விசேஷம் என்னன்னாக்கா, காக்கா இங்கே பறக்கவே பறக்காதுன்னுவாங்க. ஏன்னா அகஸ்தியர் தபம் செய்யும்போது காக்கா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அகஸ்தியர் அதுக்கு சாபம் கொடுத்துருக்காரு, இந்த ஏரியாவில் நீ இருக்கவே கூடாது அப்படின்ட்டு. ஸோ சனி பகவானுடைய வாகனமாகிய காக்கா இங்கே இல்லாததுனால சனி பகவானுடைய தோஷமும் இங்கே வரவங்களுக்கு நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க. வாங்க இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க அருந்ததி கோட்டையும் மங்கம்பேட்டா பால்ஸையும் பார்க்கலாம். சண்டா பொம்மாயி மங்கம்பேட்டா வாட்டர் ஃபால்ஸில் செம வாட்டர் வந்துச்சு நவம்பரில், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ். நான் இப்போ கிளம்புற நேரம் ஆகிடுச்சு. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், சப்போர்ட்ஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ, பாய் பாய்.